Assalamu alaikum. Welcome back to our $1 million ASSALAMU. நம்ம இப்போ இந்த வீடியோல சுவையான முட்டை கொத்து பரோட்டா எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். நான் இந்த முட்டை கொத்து பரோட்டாவை மண் சட்டியில விறகடுப்புல தாங்க செஞ்சேன். ரொம்பவே டேஸ்டா சூப்பரா வந்திருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க இதுவரைக்கும் $1 million ASSALAMU வீடியோ பார்க்கல, புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம $1 million ASSALAMUக்கு சப்போர்ட் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸையும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் விறகடுப்பை கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்திட்டு பத்த வச்சிட்டேங்க. இப்போ அடுப்பு நல்லா பத்தினதுக்கு அப்புறம் நான் இதில் வந்து மண் சட்டி வைக்க போகிறேன். என்னதான் நம்ம வந்து சட்டியில் வந்து கேஸ் அடுப்பில் சமைச்சாலும் இந்த மாரி விறகடுப்பில் சமைக்கிறது வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அடுப்பு நல்லா பிடிச்சிருச்சுங்க. அடுப்பு நல்லா பிடிச்சதுக்கப்புறம் இதில் நான் வந்து கொஞ்சம் பெரிய மண் சட்டி வைக்கிறேங்க. மண் சட்டி இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் இதில் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் ஹீட் ஆன உடனே இதில் 2 துண்டு பட்டை வந்து சேர்க்குறேங்க. பட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு கசகசா சேர்க்குறேன். நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைக்காமல் கொஞ்சோண்டு சேர்த்துட்டேங்க. இது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயம் ஒரு 7 பல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் தாங்க நான் கட் பண்ணிவிட்டு நான் இதில் சேர்க்குறேன். நம்ம கொத்து பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த பல்லாரி வெங்காயம் தாங்க நிறைய சேர்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் நிறைய சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொத்து பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வருங்க. நான் இதில் 7-8 பல்லாரி வெங்காயம் மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் ஒரு 4-5 பச்சை மிளகா நல்லா குறுக்க கீறி விட்டுட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் நல்லா சேர்க்குறேங்க. அதோட சேர்த்து கொஞ்சமாக புதினாவும் நான் இதில் சேர்க்குறேன் வாசனைக்காக. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த வெங்காயத்தை நம்ம எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொத்து பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வருங்க. இப்போது வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வந்து இப்போ சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து தக்காளி மசிகிறதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். கல் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதில் 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து சேர்த்துட்டேங்க. அதையும் சேர்த்து நல்லா நம்ம இப்போது அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. என்னென்னா என்னதான் இருந்தாலும் நம்ம கேஸ் அடுப்பில் சமைக்கிறதோட இந்தமாரி விறகடுப்பில் வந்து பழசோறு, பிரியாணி, தால்ச்சா இந்தமாரி பெரிய சட்டி சோறு விறகடுப்பில் செய்யும்போது அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெயிலே இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். அதோட கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்குறேங்க. இந்த கரம் மசாலா வந்து வீட்டிலையே வறுத்து அரைச்சதுங்க. நல்ல மணமாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் இதில் சேர்க்குறேங்க. அவ்வளோதாங்க இதுக்கு மசாலா. இந்த 3 மசாலா போட்டாலே போதுங்க, சூப்பராக வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டுடலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுப்பு நல்லா ஸ்பீடாக எரியறதுனால நல்லா சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். அடிக்கடி நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வந்து தீஞ்சிரும். அதனால் நம்ம கரெக்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் அடுப்பு வந்து கண்டினியூஸாக வந்து எரியணும். எரியறது நின்றுச்சுன்னா புகைய ஆரம்பிச்சிரும். புகைஞ்சிச்சின்னா அது ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால் அடுப்பு வந்து புகைய விடாமல் கரெக்டாக வந்து நம்ம வந்து எரிக்கணும். இந்தமாரி கண்டினியூஸாக நம்ம கிண்டிகிட்டே இருந்தால் தாங்க அடி வந்து பிடிக்காது. இப்போ எல்லாத்தையுமே நல்லா
இதெல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நல்லா மினுமினுண்டு வந்திருக்கு. பாருங்கள் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து முட்டை வந்து உடச்சி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் இதில் வந்து உப்பு வந்து செக் பண்ணிட்டேன். உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து முட்டை வந்து இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை கொத்து பரோட்டாவுக்கு முட்டை நிறைய சேர்த்தாதாங்க முட்டை கொத்து பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும். அப்போ தான் அந்த பரோட்டாவோட மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் முட்டை உடச்சி வந்து சேர்த்துட்டேன். 6 முட்டை அளவுக்கு உடச்சி சேர்த்துட்டேங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுறலாம். நல்லா அடி பிடிக்காமல் கரெக்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நான் 6 பரோட்டா மாதிரி எடுத்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நம்ம வந்து கையால் கூட பிச்சிக்கலாம். மிக்சியில் வந்து கொஞ்சம் ஒரு சுற்றுனோன்னா நமக்கு வந்து நிறைய குட்டி குட்டி பீஸாக நிறைய கிடைக்கும். அதனால் நான் வந்து மிக்சியில் வந்து ஒரு சுற்றிக்கிட்டேன். நீங்கள் வந்து கையில் கூட பிச்சிட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சியில் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஒரு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு செத்த நேரத்தில் வந்து தூள் மாதிரி வந்துடும். நான் இந்தமாரி பரோட்டா வந்து மிக்சியில் வந்து ஒரு சுற்றி தூள் மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள் முட்டை இதில் நல்லா வந்து வெந்துடுச்சு. உப்பும் கரெக்டாக இருக்குங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம வச்சுருந்த பரோட்டா பீஸை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு கண்டினியூஸாக எரியணுங்கிறதுக்காக கீழே நல்லா மட்டையெல்லாம் வச்சுட்டு தள்ளிட்டேன். அடுப்பு நல்லா எரியுது. இப்போ இதில் நான் மிக்சியில் ஒரு சுற்றி விட்டுருந்த பரோட்டா வந்து நான் இதில் சேர்க்குறேன். இந்த பரோட்டா சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மசாலாவோட எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, முட்டை கொத்து பரோட்டா இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து கறி சால்னா இல்லை கோழி சால்னா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹோட்டலில் இருக்கிற மாதிரி டேஸ்ட்டு உங்களுக்கு வேணும்டா கறி சால்னா கோழி சால்னா எதையாவது நீங்கள் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த முட்டை கொத்து பரோட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு அந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். அந்த நான் சால்னா சேர்த்தா என்கிட்ட அந்த சால்னா இல்லை, அதனால் நான் இப்போ வந்து முட்டை கொத்து பரோட்டா மட்டும்தான் இதில் செஞ்சுருக்கேன். பாருங்கள் மசாலாவோட எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக வந்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி லெமன் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பாதி லெமன் மட்டும் இதில் வந்து புளிப்புக்காக வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சம் மல்லிக்கீரையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் சுவையான சூப்பரான கிராமத்து முட்டை கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கலரும் செமையாக வந்திருக்கு. இதில் மசாலா 3 மசாலா தாங்க. மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், இந்த 3 மசாலா மட்டுமே சேர்த்தா போதுங்க. முட்டை கொத்து பரோட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். இதை பேச்சுலர் கூட வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வரும். இந்த முட்டை கொத்து பரோட்டா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் $1,000,000 அப்சராக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணும்போது $1,000,000 அப்சரான்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக எங்களுடைய சேனல் வந்து கிடைக்கும். இப்போ நாங்கள் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சர்ச் பண்ணும்போது $1,000,000 அப்சரான்னு சர்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.